ஆன்மீக துறவரத்தாலும் கலை ஞானத்தாலும் கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர்களின் கலாச்சாரத்தை தோற்றுவித்த போதி தர்மரின் சிறப்புகளை உலகர செய்யும் நோக்கில் சிறப்பு கண்காட்சியை டெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் கொரிய அரசு முன்னெடுத்து நடத்தி வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கிபி 5ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற பல்லவ பேரரசர் கந்தவர்மன் என்பவருக்கு 3வது மகனாக காஞ்சிபுரத்தில் பிறந்த போதி தர்மர் தனது இளவயதில் புத்த மத கொள்கையால் ஈர்க்கப்பட்டு புத்த மதத்தை தழுவினார். தனது எளிமையான ஆன்மீக வாழ்க்கையாலும் தியானத்தினாலும் தனி சிறப்பினை பெற்ற போதி தர்மர் புகழ்பெற்ற தற்காப்பு கலையான குங்ஃபு உள்ளிட்ட கலைகளை கிழக்காசிய நாடுகளான சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு எடுத்துச் சென்றவர். போதி தர்மரின் சிறப்பினை உலகறிய செய்யும் வகையில் கொரியா, ஜப்பான் ஓவியர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் டெல்லி அருங்காட்சியகத்தில் கொரிய பண்பாட்டு மையத்தின் சார்பில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய ஒரு அருங்காட்சி 2 நாட்டிலேருந்து பெயிண்டிங்ஸ் வந்திருக்கு. இது சம்மந்தமாக ஜப்பான் அண்ட் கொரியாலேருந்து. அண்ட் இதில் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த சித்திரங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுறதுன்னா, அந்த மொனஸ்ட்ரி உள்ள அவங்க வந்து எப்படி அவங்களோட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் அவங்க ஒரு போதி தர்மர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னால இது ஒரு எல்லா தமிழக பெருமக்களுக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். போதி தர்மர் வாழ்க்கை குறித்த 100க்கும் மேற்பட்ட வரை ஓவியங்கள் மக்கள் பார்வைக்காக அருங்காட்சியக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 20ஆம் தேதியில் இருந்து நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியை டிசம்பர் 15ஆம் தேதி வரை நடத்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா அனுமதி வழங்கியுள்ளதாக கூறுகிறார் தேசிய அருங்காட்சியக தலைமை உதவி பொறுப்பாளர் சர்மா. We received the proposal from the Buddhist Cultural Foundation to organize this exhibition along with the international conference which was organized from 20th and 21st November. And when we examined the proposal to organize this exhibition with the Korean Cultural Foundation as well as there was Zen painting from Japan, so this is for the first time that we have organized this exhibition on this. போதி தர்மரின் ஆன்மீக சிந்தனைகளையும் வாழ்க்கை முறையையும் பின்பற்றக்கூடிய 515 மில்லியன் மக்கள் கிழக்காசிய நாடுகளில் உள்ளதாகவும், போதி தர்மர் பிறந்த இடமான காஞ்சிபுரத்தில் அவர் சார்ந்த கலைமையம் அமைப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற முன்னாள் இந்திய சுற்றுலாத்துறை துணைத் தலைவர் ரத்தினசாமி. ஒரு ஆச்சரியமா சைனீஸ் கவர்மெண்ட் has released a stamp on போதி தர்மா. இந்தியாவில் ஒன்றுமே இது வரைக்கும் பண்ண முடியல. தே ஷுட் இமீடியட்லி இஸ் வாஸ் அ கிரேட் மேன். இம்பேக்ட் அரௌண்ட் 550 மில்லியன் பீப்புள் அங்கே ஆல் ஓவர் த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அண்ட் சைனாவில் நிறைய பேர் இருக்காங்க. தே ஷுட் மேக் ஆல் எஃபர்ட்ஸ் டு பிரிங் டூரிஸ்ட் ஃப்ரம் சைனா, ஜப்பான், கொரியா அண்ட் வியட்நாம் டு தமிழ்நாடு. தமிழகத்தின் சிறப்புகளை உலகறிய செய்த மகான்களை நினைவு கூறும் வகையிலும் அவர்களது காலத்து சிறப்புகளை கலாச்சார மையம் வாயிலாக வருங்கால சந்ததியினருக்கு தெரிவிக்கும் வகையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் சிறப்பு வழிமுறைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த போதி தர்மரினுடைய பெருமைகளை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இந்த கண்காட்சியுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதுவேதான் கிழக்காசிய நாடுகளின் விருப்பமாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீஃபன்.